இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித தெரேசா ஜோர்னட் இபாரஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் ஸ்பெயின் தேசத்தில் 1843ஆவது ஆண்டு ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறக்கிறார். ஆனால் விசுவாசத்தில் பணக்கார குடும்பம் என்று கூட சொல்லலாம். இந்த தெரேசாவை மிக இளைய வயதிலிருந்தே பக்தியிலும் விசுவாசத்திலும் பிறரன்பிலும் இவருடைய பெற்றோர்கள் வளர்த்தெடுக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, 10 பருவம் அடைந்த பிறகு அந்த ஊரினுடைய அருகில் இருந்த புவர் கிளேர்ஸ் என்று சொல்லப்படுகிற கிளாராமா சபையினுடைய துறவு மடத்தில் சேருவதற்கு இவர் அனுமதி கேட்கிறார். ஆனால் இவருக்கான அனுமதி வழங்கப்படவில்லை. பிறகு தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்த பிறகும் அதே துறவு மடத்தில் அனுமதி கேட்கிறார். அப்பொழுதும் இவருக்கான அனுமதி மறுக்கப்படுகிறது. பிறகு தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்த பிறகு அவர் ஆசிரியராக பணி செய்கிறார். ஆசிரியராக பணி செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் கூட ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், இயலாதவர்களுக்கு தன்னாலான அந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே மேலோங்கி இருந்தது. ஜெபத்திலும் இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பதிலுமே அவளுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருந்தார். அன்புமிக்கவர்களே, பல துறவு மடங்களில் இவருக்கான அனுமதி மறுக்கப்பட்டாலும் கடைசியில் இயேசுவின் மீது கொண்டிருந்த ஒரு அன்பாலும் பிறரன்பு செயல்களில் இவர் காட்டிய ஆர்வத்தாலும் இவரே ஏழையருக்கான ஒரு துறவு மடத்தை தொடங்கினார். அன்புமிக்கவர்களே, கைவிடப்பட்ட முதியோர்களின் சிறிய சகோதரிகள் என்கிற ஒரு துறவு சபையை ஆரம்பித்து ஏழை எளியவர்கள், அதிலும் சிறப்பான விதத்தில் வயது முதிர்ந்தவர்களுக்கான ஒரு சிறப்பான பணியை ஆரம்பித்து அவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தொற்று நோய் ஸ்பெயின் தேசத்தை தாக்கியிருந்தது. இவரும் இவருடைய துறவர சகோதரிகளும் அந்த தொற்று நோயிலிருந்து மக்களை காப்பாற்றினார்கள். பல அருட்சகோதரிகள் அந்த தொற்று நோய்க்கே பலியாகி இறந்தார்கள் என்றும் இவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வாழுகிற வரையில் இறையன்பின் சாட்சியாக வாழ்ந்து ஏழை எளிய முதியவர்களுடைய உண்மையான பாதுகாவலியாக இருக்கிறார் இந்த புனிதை தெரேசா என்பவர். இந்த புனிதையினுடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்களுக்கு நம்முடைய அன்பையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அரவணைப்பையும் தர இன்றைக்கு நம்ம உறுதியேற்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் பார்த்து 3 முறை வெளிவேடக்காரர்களே, குருட்டு வழிகாட்டிகளே அப்படி என்று சொல்லுகிறார். காரணம், அவர்கள் வேதத்தை, அதாவது திருச்சட்டத்தை முற்றிலும் கற்று தேர்ந்தவர்களாக இருந்தாலும், ஆண்டவருடைய திருக்கோயிலில் பணி செய்பவர்களாக இருந்தாலும், ஆண்டவருடைய திருச்சட்டத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானிப்பவர்களாக இருந்தாலும், மக்களுடைய மீட்பிற்கு அவர்கள் ஒரு தடையாக இருந்தார்கள். மக்களுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் ஒரு தடையாக இருந்தார்கள். மக்கள் இறைவனிடம் வருவதற்கு அவர்கள் ஒரு தடையாக இருந்தார்கள். தங்களுடைய துர்மாதிரிகையான ஒரு வாழ்க்கையாலும் தங்களுடைய சோம்பேறித்தனத்தாலும் அவர்கள் மக்களுக்கு ஒரு கெட்ட உதாரணமாக இருந்தார்கள் என்கிற ஒரு காரணத்திற்காகவும், மக்களை தவறான வழியில் அவர்கள் வழி நடத்தினார்கள் என்கிற ஒரு காரணத்திற்காகவும் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து ஐயோ கேடு ஐயோ கேடு என்று சொல்லி 3வது முறை குருட்டு வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இயேசு வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் அவர்களை நமது ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கண்டித்திருப்பது உண்மையாகவே வரவேற்கத்தக்கது. காரணம், அவர்களுக்கு ஏற்ற அந்த அழைப்பிற்கான ஒரு வாழ்வை அவர்கள் வாழாததால் இந்த ஒரு அறிவுறுத்தலையும் இந்த ஒரு கண்டிப்பையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுக்கிறார். இன்றைய ஒரு காலகட்டத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் மற்றும் குருக்கள், துறவரத்தார் மற்றும் கன்னியர்கள் மற்றும் குடும்பத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிற பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வழிநடத்துபவர்கள், இவர்களுக்கு விடப்படுகிற ஒரு சவாலாகவும் எங்களுக்கு விடப்படுகிற ஒரு எச்சரிக்கையாகவும் தான் இந்த செய்தியை இன்றைக்கு நான் பார்க்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற குருக்கள், கன்னியர்கள், துறவிகள் மற்றும் குடும்பத்தில் பொறுப்பில் இருக்கிற பெற்றோர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள், உருவாக்க பணியில் இருக்கிற எல்லோருக்குமே இறைவன் நமக்கு கொடுக்கிற முதல் செய்தி, எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பொறுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற மக்களை தவறான வழியில் நம்ம வழி நடத்தக்கூடாது. அவர்கள் மீட்படைவதற்கு நாமே ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது.
அவர்கள் முன்பாக ஒரு துர்மாதிரிகையான ஒரு வாழ்வை நம்ம வாழக்கூடாது என்பதைத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய குடும்பத்தினுடைய அழுக்கு துணியை நான் பொதுவெளியில் கழுவ விரும்பவில்லை. கத்தோலிக்க திருச்சபையில் பொறுப்பில் இருக்கிற ஒரு சில பேர் தங்களுடைய துர்மாதிரிகையால் இன்றைக்கு மக்களை தவறாக வழிநடத்துகிற ஒரு சில உதாரணங்களையும் நம்ம எடுத்து கூறலாம். ஆனால் அதை நான் கூற விரும்பாமல் கத்தோலிக்க திருச்சபையில் இன்றளவும் புனிதத்தோடும் ஒழுக்கத்தோடும் ஞானத்தோடும் மக்களை பிரமாணிக்கத்தோடு வழிநடத்துகிற ஆயிரமான குருக்களையும் கண்ணீர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நன்றி சொல்கிற அதே நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிற்கேற்ற ஒரு வாழ்வை வாழ இன்றைக்கு எல்லோருமே உறுதியேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மிக்கவர்களே, நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் கர்தினால் ஜோசப் ஜென் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு கர்தினால் ஹாங்காங் நாட்டிலிருந்து இருக்கிறார். சைனாவுக்கு கீழே அந்த ஹாங்காங் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் கூட சீன தேசத்தில் எந்த ஒரு மதமும் அனுமதிக்கப்படுவது கிடையாது. அஞ்சு நடுநடுங்கி ஒளிந்து மறைந்து தான் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஹாங்காங் பகுதியில் இருக்கிற கர்தினால் ஜோசப் ஜென் என்பவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற ஒரு கர்தினாலாக, தன்னுடைய வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட தன்னுடைய விசுவாசத்தை உறக்க அறிவிக்கிற, தன்னுடைய மந்தைக்காக உயிரை கூட தியாகம் செய்கிற அளவுக்கு துணிந்து குரல் எழுப்பி கொண்டிருக்கிற ஒரு கர்தினாலாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். சமீபத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த கர்தினால் அவர்களைத்தான் ஒரு முன் உதாரணமாக சொன்னார். அதாவது மறைசாட்சிகளை நம்ம ஆதி காலத்தில் கேள்விப்பட்டிருப்போம், திருச்சபையினுடைய தொடக்க காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்திலேயே வாழும் மறைசாட்சிகளாக இப்படிப்பட்ட குருக்களும் கன்னியர்களும் நம்முடைய திருமுன்னே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது இந்தியாவில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்ட தந்தை ஸ்டான் சுவாமி அந்த மலைவாழ் மக்களுக்காக, பழங்குடியினத்து மக்களுக்காக கடைசி வரையில் போராடி சிறைச்சாலையிலே மரணமடைந்தவர் தான் அருட்தந்தை ஸ்டான் சுவாமி. இப்படிப்பட்ட பிரமாணிக்கமுள்ள குருக்களும் தலைவர்களும் கத்தோலிக்க திருச்சபையுடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் வளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கே இங்கே பார்க்கிற ஒரு சில தவறான உதாரணங்களை மனதில் வைத்து கொள்ளாமல் இப்படிப்பட்ட தூய்மையான மேய்ப்பர்களையும் கத்தோலிக்க திருச்சபை கொண்டிருக்கிறது என்கிற பெருமையோடு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவருக்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், உண்மையுடனும் பிரமாணிக்கத்துடனும் விசுவாசத்துடனும் நான் இயேசுவின் சாட்சியாக வாழ்வேன் என்கிற ஒரு முடிவை ஏற்க இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது ஒரு செய்தியாக நற்செய்தி வாசகத்தில் பொய் ஆணையை பற்றி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாம் வாழுகிற இந்த உலகத்தில் எதற்கு எடுத்தாலும் ஒரு சில பேருடைய வாயில் சத்தியமாக நான் சொல்கிறேன், சத்தியமாக நான் செய்யலை, சாமி சத்தியமாக நான் சொல்கிறேன், கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், பைபிள் மேலே ஆணையாக சொல்கிறேன் அப்படி என்று வாய்க்கு வந்த நேரம் எல்லாமே சத்தியத்தையும் பொய் வாக்கையும் கடவுள் மீது ஆணையிடுகிற ஒரு தீய பழக்கத்தை நம்ம கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, சத்தியமா அப்படின்று யாராவது சொன்னாலே நம்ம அவர்களுடைய சத்தியத்தை உண்மையாகவே சந்தேகிக்க வேண்டும். ஏனென்றால் ஆணையிடுவது பொய்யினுடைய மறு வடிவம் என்று சொல்லுகிறார்கள் மனோதத்துவ நிபுணர்கள். ஆகவே அன்றாட வாழ்க்கையில் பொய்யானை விடுவதை தவிர்த்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடவுளுடைய திருப்பெயரை ஆணையிடுவதற்கு, நம்முடைய பொய்த்தன்மையை வெளி உலகத்திற்கு காட்டுவதற்காக கடவுளுடைய திருப்பெயரை பொய்யானையிடுவதற்கு பயன்படுத்துவதை நிறுத்த இன்றே நம்ம முடிவெடுப்போம். இதை ஒரு ஆன்மீக பூச்செண்டாக உங்களுக்கு தருகிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வருடம் நான் கடவுளுடைய திருப்பெயரால் பொய் ஆணை நான் செய்ய மாட்டேன் என்கிற உறுதியை ஏற்று கடவுளுடைய உண்மையான பிள்ளைகளாய் விசுவாசத்துடனும் அன்புடனும் எதிர்நோக்குடனும் வாழ இறைவனிடத்தில் வரத்தை கேட்டு இன்றைக்கு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.